Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PGTRB Physics Unit 1 Mathematical Physicsல ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ட்டு இருக்குது அந்த டாப்பிக்கில் லெஜெண்டர், ஹெர்மைட், லகூர் ஃபங்க்ஷன் இந்த 3 ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த 3 ஃபங்க்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே நான் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதிட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் தினைக்கும் எழுதி பார்க்கணும். ஃபார்முலாக்கே தனியாக செப்பரேட்டாக ஒரு நோட் வச்சுட்டு அந்த நோட்டில் எல்லா லெசனோட ஃபார்முலா ஒரு லெசனாக படிக்க அந்த லெசனோட ஃபார்முலாலாம் எழுதி வச்சுட்டு தினைக்குமே ஃபார்முலாஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிக்கணும். அதுவும் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே தினைக்குமே எழுதி பார்க்கணும். இதில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் தினைக்கும் எழுதி பாருங்கள். சரி வாங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஜெண்டர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா Pn of xன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஹெர்மைட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா Hn of x. லகூர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா Ln of x. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். லெஜெண்டர் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x dy பை dx ப்ளஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1 y இஸ் ஈக்குவல் டு 0. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈக்குவேஷன் மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். டெரிவேஷன் உங்களுக்கு தேவையில்லை. அதோட ஈக்குவேஷன் மட்டும் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் போதும். அது எப்படி வந்ததுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது ஹெர்மைட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x dy பை dx ப்ளஸ் 2ny இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது லகூர்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் dy பை dx ப்ளஸ் ny இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பார்க்கலாம். லெஜெண்டரோட பாலினாமியல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். y is equal to Pn of x is equal to summation of r is equal to 0 to n minus 1 power r 2n minus 2r factorial x power n minus 2r by 2 power n r factorial n minus 2r factorial n minus r factorial. அதுக்கு அடுத்தது ஹெர்மைட்டோட பாலினாமியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு hn of x 1, அதுக்கு அடுத்தது hn of minus xக்கு 1. ஸோ 2 பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சமேஷன் ஆஃப் r is equal to 0 to infinity. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் கன்ஃபியூஷன் ஆகும் எக்ஸாமில். இங்கே n இருக்குது, இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய தடவை எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு hn of x is equal to summation of r is equal to 0 to infinity minus 1 power r n factorial 2x n minus 2r divided by r factorial n minus 2r factorial. இது hn of xக்கு. இப்போ இதுவே hn of minus xக்குன்னு பார்த்தீங்கன்னா summation of r is equal to 0 to infinity minus 1 power r n factorial divided by r factorial n minus 2r factorial minus 2r whole power n minus 2r. இதே polynomial equation of லகூர்து பார்த்தீங்கன்னா y is equal to ln of x which is equal to summation of r is equal to 0 to n minus 1 power r n factorial divided by r factorial power 2 n minus r factorial into x power r. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இந்த ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய தடவை ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3தோட ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஜெண்டர் இது பாருங்கள். சம்மேஷன் ஆஃப் n is equal to 0 to infinity z power n Pn of x which is equal to, ஸோ இதை தான் கேட்பாங்க, 1 minus 2x z plus z square power minus 1 by 2. அதுக்கு அடுத்தது ஹெர்மைட்டோட ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பாருங்கள். f of x comma z is equal to e power 2zx minus z square which is equal to
summation of n is equal to 0 to infinity hn of x by n factorial z power n. அதுக்கடுத்தது அதே மாதிரி லகுத்து பார்க்கலாம். f of x, z is equal to e power minus xz by 1 minus z divided by 1 minus z equal to summation of n is equal to 0 to infinity ln of x by n factorial z power n. ஸோ மூணுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி. இதோட ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். integral of minus 1 to plus 1 pm of x pn of x dx is equal to 2 by 2n plus 1 del mn. இதில் பார்த்தீங்கன்னா எம்மும் என்னும் ஈக்குவலாக கொடுத்துருந்தா, அதாவது இங்கே பிஎம் ஆஃப் எக்ஸ் பிஎன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் கொடுத்துருக்க இப்போ P1 ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்கன்னா del mn is equal to 1ன்னு வரும். இங்கே இருக்கு இல்லையா, இங்கே del mn இருக்கு இல்லையா, இது வந்து 1ன்ட்டு வரும். ஸோ இது 1ன்னு வந்ததுன்னா உங்களுக்கு 2 by 2n plus 1 அந்த வேல்யூ மட்டும் தான் வரும். இது 1 ஆகிடும். இதே எம்மும் என்னும் ஈக்குவலாக இல்லாமல் இப்போது P2 of x P1 of xன்னு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அப்போ del mn is equal to 0 ஆகிடும். ஸோ இது 0 ஆகிடுச்சுன்னா இந்த ஹோல் வேல்யூவுமே 0 ஆகிடும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹெர்மைட்டோட ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி இதுக்கு பாருங்கள். minus infinity to plus infinity integral of minus infinity to plus infinity. இதுக்கு minus 1லேருந்து plus 1 வருது, இதுக்கு minus infinity to plus infinity வருது. இதெல்லாம் வந்து நிறைய தடவை எழுதி பாருங்கள், எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிடும். e power minus x power square hm of x into hn of x dx is equal to 0. சேம் தான். இப்போ எம்மும் என்னும் ஈக்குவலாக இல்லைன்னா இது 0 ஆகிடும். ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை 2 பவர் n ஃபேக்டோரியல் del mn வரும். நெக்ஸ்ட்டு லகுர்து பார்க்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸ் எல் m of x l n of x dx is equal to 0. எம்மும் என்னும் ஈக்குவலாக இல்லைன்னா, எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ln of x the whole square dx is equal to minus 1 power 2n into n factorial divided by n factorial the whole square into n factorial. இது வந்து எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்தால் இது வரும். நெக்ஸ்ட்டு இப்போ ராட்ரிக்ஸ் ஃபார்மில் பார்க்கலாம். pn of x is equal to 1 by 2 power n factorial into d by dx power n x square minus 1 power n. இதில் பார்த்தீங்கன்னா n is equal to 0ன்னு கொடுத்துட்டு p of 0 of x என்னன்னு கேட்பாங்க, p1 of x is equal to என்னன்னு கேட்பாங்க, p2 of x அந்த மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அது எப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வெறும் ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெர்மை எடுத்து பார்க்கலாம். hn of x is equal to minus 1 power n e power x square into d by dx power n e power minus x square. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். லகுர்து ராட்ரிக்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ln of x is equal to e power x by x n factorial d by dx power n e power minus x x power n. இதில் பார்த்தீங்கன்னா p0 of x is equal to 1 வரும், p1 of x is equal to x வரும், p2 of x is equal to 3x square minus 1 by 2, p3 of x is equal to 5x cube minus 3x by 2. ஸோ இது வந்து இதே மாதிரி போட்டுகிட்டே போகலாம். நான் வந்து இது எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதை அடுத்தது சொல்கிறேன். h0 of x is equal to 1, h1 of x is equal to 2x, h2 of x is equal to 4x square minus 2, h3 of x is equal to 8x cube minus 12x. இது வந்து 3 வரைக்கும் தான் கேட்க மாட்டாங்க, இன்னும் நிறையா இருக்குது. h4 of x, h5 of x, h6 of x அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நான் வந்து இங்கே வெறும் 3 வரைக்கும் தான் காட்டியிருக்கேன். நீங்கள் அட்லீஸ்ட் 5 வரைக்குமாவது ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. L0 of x is equal to 1, L1 of x is equal to 1 minus x, L2 of x is equal to 1 by 2 factorial x square minus 4x plus 2, L3 of x is equal to 1 by 3 factorial 6 minus 18x
ப்ளஸ் 9x² மைனஸ் எக்ஸ் கியூப். அடுத்தது பாருங்கள் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இந்த ஜென்ரல் சொல்யூஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெஜெண்டரோட ஜென்ரல் சொல்யூஷன் y is equal to a pn of x plus b qn of x. அடுத்தது ஹெர்மைட்டோட ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா y is equal to a y1 plus b y2. a y1 வரும். அதுக்கு அடுத்தது லகுரித்து பார்த்தீங்கன்னா y is equal to a ln of x. இப்போ வாங்க அந்த ராட்ரிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி p0 of x p1 of x எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதுதான் வந்து ஈக்குவேஷன் லெஜெண்டரோட ராட்ரிக்ஸ் ஃபார்முலாவோட ஈக்குவேஷன். இப்போ n is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? p0 of x is equal to எங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/2 power 0 into 0 factorial d power 0 by dx power 0 x square minus 1 power 0 ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 தான் ஆகிடும். ஏன்னா எனிதிங் பவர் 0ன்றது என்ன வரும்? 1 தான் வரும். அதே மாதிரி இதுவும் என்ன ஆகிடும்? 1 தான் வரும். இதுவும் வந்து பவர் 0 இருக்குது, இதுவும் 1 தான் வரும். ஸோ அதனால் இது என்னது? 1 தான் வருது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது? 1/2 factorial into n இருக்க வேண்டிய இடத்துல வந்து 1 factorial வரும். இங்கே 1 factorial வரும். d power 1/dx power 1 x square minus 1 power 1 வரும். ஸோ இது 1/2 factorial 1/2 தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா d/dx x square minus 1 இருக்கும். அப்புறம் இந்த 1/2 அப்படியே தான் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2x ஆகிடும். இந்த 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க 2வும் மேலே இருக்க 2வும் டிவைட் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் தான் வரும். n is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன பண்ணும்? ஸோ எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 1/2 power 2 ஃபேக்டோரியல் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2 power 2ன்றதுனால 4, இது 4 2s are 8 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த d square by dx square இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இருந்து a minus b the whole square ஃபார்முலா படி எடுத்துக்கிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஸோ x power 4 minus 2x square plus 1 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா d power 2 இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? x power 4 என்ன ஆகிடும்? 4x cube ஆகும். 2 into x square என்ன ஆகும்? 4x ஆகும். இந்த 1 பண்ணோன்னா 0 ஆகிடும். ஸோ திருப்பி என்ன பண்ணணும்னா அகெயின் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகிடும்? இந்த 4 வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன், காமனாக வெளியே கொண்டு வந்திருக்கேன். அப்போது எக்ஸ் க்யூப் தான் இருக்கும். அந்த எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² minus 1 ஆகும். இந்த 4/8 வெளியே இருக்கு இல்லையா, அது வந்து 1/2 ஆகிடும். ஸோ 1/2 is equal to 3x² minus 1 ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஹெர்மைட் இது பார்க்கலாம். ஹெர்மைட்டுக்கு அதே மாதிரி எனக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? -1 power 0 e power x square d power 0 by dx power 0 e power minus x square இருக்குது. ஸோ இந்த -1 power 0 வந்து எனிதிங் பவர் 0 1 தான் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான் வரும். ஏன்னா d power 0ன்றது 1. ஸோ இதுவும் தான் இருக்கும். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் பவரில் இருக்குது, இது மைனஸ் பவரில், ரெண்டுமே சேமாக இருக்கிறனால ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிட்டு 1 ஆகிடுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஸோ அதே மாதிரி -1 power 1 e power x square d by dx e power minus x square ஆகிடும். இது 1 டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னாகும்? e power minus x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். x square இருக்கிறனால -2x ஆகிடும். அதுக்கு அடுத்தது அகெயின் e power minus x square அப்படியே எழுதுவோம். சரி, இப்போ என்ன ஆகும்னா இந்த e power minus x squareம் e power x squareம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ஆகிடும். ஸோ இந்த வெளியே இருக்க மைனஸும் உள்ளே இருக்க மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் ரிமைனிங் இருக்கிறது 2x தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி x2 of x பார்க்கலாம். n is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? ஸோ 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது வருது, செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்படி வரும். அப்புறம் லாஸ்ட்டில் நம்மளுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணால்
4x² மைனஸ் 2 ஆயிடும். இதே மாதிரி லாஸ்ட் ஒனுக்கு பாருங்கள், லெக்யூர்ஸ் பார்க்கலாம். n is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 வருது. n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus x வரும். அதுக்கு அடுத்தது n is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/2 ஃபேக்டோரியல் into 2 minus 4x plus x² வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 அந்த ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வந்து பெசல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஜென்ரல் சொல்யூஷன் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் அது சிலபஸில் இல்லை, ஆனாலும் எக்ஸாமில் அதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து அடிக்கடிக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.